இந்த முறை சின்னத்திரை விருதுகளையும் எங்களால ஏற்றிக்க முடியல, விருதுகள் சரியா இல்ல, உழைப்ப போட்ட நிறைய பேருக்கு விருது கிடைக்கல, என்னங்க இது கொடுமை அப்படின்னு சொல்லி நடிகர்களால கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு இப்ப விருதுல ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. 2014 இருந்து 22 வரைக்கான தமிழ்நாடு அரசோட சின்னத்திரை விருதுகள் கடந்த வாரம் அறிச்சிருந்தாங்க. 13ஆம் தேதி சென்னையில இந்த விருதுகளை வாங்க இருக்காரு துணை முதல்வர் அவர்கள். முன்னாடி பாத்தீங்கன்னா 9 ஆண்டுகளுக்கு மொத்தமா சேர்த்து, அதுவும் தேர்தலை கருத்துல வச்சுக்கிட்டு அவசர கோலத்துல வழங்கப்பட்ட விருதுகள்ல பல குழப்பம் சர்ச்சையெல்லாம் இருக்கிறதா நான் பேர் விமர்சனம் பண்ணுங்க. பூவே பூச்சுடவா சீரியலுக்கு சிறந்த தொடருக்கான விருது, தொடரை இயக்கிய ரத்னம் வாசுதேவனுக்கு சிறந்த இயக்குனர் விருதெல்லாம் அறிவிச்சிருந்தாங்க. பூவே பூச்சுடவா இந்த தொடர் 1149 எபிசோடு ஒளிபரப்பாச்சு. முதல் 700 எபிசோடு வரைக்கும் இயக்குனது மணிகண்டன் அவர் தான். இவருக்கு விருது அறிவிக்காம கடைசி 400 எபிசோடு இயக்கியவருக்கு விருதெல்லாம் இருந்தாங்க. சாம்பிளுக்கு இந்த ஒண்ணு சொல்லலாம். இதே மாதிரி இன்னும் ஏகப்பட்ட குழப்பம் நிலவரதா குற்றம் சாட்டுறாங்க. இந்த நிலையில ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட விருது பட்டியல்ல இப்போ ஒரு திருத்தம் செய்யப்பட்டு விருது பெற்றதுக்காக பட்டியல்ல இடம் பிடிச்சிருந்த ஒருத்தரோட பெயரை நீக்கிட்டு அதுக்கு பதிலா வேறொருத்தரோட பெயரை சேர்த்திருக்காங்க. அதாவது 2021 பாத்தீங்கன்னா விருதுகள்ல சுந்தரி சீரியலுக்கு சிறந்த திரைக்கதாசிரியர் விருது விஜயலட்சுமி என்பவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில இப்ப இதுல மாற்றம் செய்யப்பட்ட அந்த விருது ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்களுக்கு அறிவிப்பம் பண்ணிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம ஏன் இந்த மாதிரி குழப்பம் எல்லாம் அப்படிங்கிற கேள்விகள் கேட்டிருக்காங்க. இது ஒரு சின்ன தவறுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். விஜயலட்சுமி சீரியலுக்கு வசனம் எழுதுறாங்க. ஆனா விருதுக்கு விண்ணப்பிக்கிறப்ப அவங்களுடைய பெயர் தவறுதலா திரைக்கதை ஆசிரியர்னு குறிப்பிடப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கு. அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் விண்ணப்பத்தில் இருக்கிற தகவல்களின் அடிப்படையில பரிசீலனை பண்ணிதான் அறிவிச்சாங்க. பட்டியல் வெளியானதும் தவற சுட்டி காட்டி சொன்னோம். முதல்ல ஏற்றுக்கொள்ள மறுத்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் உரிய ஆதாரங்களை சமர்ப்பிச்சது திருத்தி அரசாணை வெளியிட சமங்க. அதனால இப்ப விஜயலட்சுமிக்கு பதிலா என்னுடைய பெயர் விருது பட்டியல இடம் வந்திருக்கு. நிகழ்ந்த தவற சுட்டி காட்டியது அதை புரிஞ்சுக்கிட்டு சரி செஞ்ச அதிகாரிகளுக்கும் தமிழக அரசுக்கும் தயாரிப்பாளருக்கும் இந்த விருது அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமே அது அவருக்கான விருது என முதல் ஆளா குரல் கொடுத்த விஜயலட்சுமிக்கும் சேர்த்து என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த தருணத்துல இதை நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. சீரியல் விருதுகள்லயும் இவ்வளவு குழப்பங்கள் ஏற்பட்டு இந்த விருது இந்த முறை எல்லா நடிகர்களையும் ரொம்பவே சங்கடத்துல ஆழ்த்தி இருக்குன்னு சொல்லலாம். நிறைய பேர் அவ்வளவு உழைப்பு போட்டு எங்களுக்கு இந்த விருது கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு கோவத்திலையும் இருந்தாங்க. சோ என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல சினிமா தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.